ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கர்ணப்புறா லாஃப்டில் இருக்கிற சிக்ஸுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். பொதுவாக சாதா புறா, அதாவது தௌடால் வகையை சார்ந்த புறா அதோட குஞ்சுகளை வளர்க்கும்போது எந்த சிரமமும் படுறதில்ல. அதே நேரத்தில் கர்ணப்புறா அப்புறம் ஹைஃப்ளையர் இந்த 2 வகையான புறாக்களில் ஒரு சில ஜோடிகள் தன்னோட 2 குஞ்சுகளை வளர்க்குறதுக்கு சில நேரங்களில் சிரமப்படும். அந்த நேரத்தில் நம்ம கூடுதலாக உணவு கொடுக்கும்போது அந்த குஞ்சுகளோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம லாஃப்டில் நம்ம சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிலக்கடலையும் கருப்பு கொண்டக்கடலையும் தாங்க. இந்த 2 கடலையும் என்ன அளவில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிலக்கடலை 15, கருப்பு கொண்டக்கடலை 5 நைட்டே நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஊற வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கடலையை நல்லா வாஷ் பண்ணி அதோட தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணுங்க. அதாவது நிலக்கடலையோட தோலும் சரி, கருப்பு கொண்டக்கடலையோட தோலும் சரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சிக்ஸுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபீட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக ஃபீட் பண்ணுங்கள். நம்ம அதிகமாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா சில நேரங்களில் செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அதே நேரத்தில் ரொம்பவே கம்மியாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குஞ்சுகளோட வளர்ச்சி விகிதத்தை ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம லாஃப்டில் நம்ம இந்த ரேஷியோவில் தாங்க ஃபீட் கொடுத்துட்ருக்கோம். ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. கடலை ஃபீட் பண்ணதுக்கப்புறமா கூடவே 20 ml வாட்டரும் கொடுத்துடலாம். புறா குஞ்சுகள் வளரும் காலங்களில் இந்த மாதிரி கூடுதல் உணவுகள் கொடுக்கும்போது அதோட வளர்ச்சி விகிதம் சரியான அளவில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.